அப்பா தேவர்களே இல்லங்கள் யாரையா பகவானே யாரப்பா பிரம்மதேவா ஏன் உங்க ரெண்டு பேத்துக்கு சண்டை எப்பா மைத்துனா உலகத்துல ஆணவம் கொண்ட மோகம் பிரம்மதேவா உலகத்துல நான் தான் பெரிய ஆளுங்கிறான் நான் என்ன சொன்னேன் அழித்தல் காத்தல் படைத்தல் மூன்று வேலை செய்யறேன் ஒன்ன படிச்சவனும் நான் தான் பெரிய ஆளுங்கிறேன் ரெண்டு பேத்துல யாரு பெரிய ஆளு ஒன்ன படிச்சவன் நான் தாண்டா ஒப்பேன் நான் தாண்டா உனக்கு பெரியவன் அதுக்கும் பிற்பாடு தாண்டா நீ பெரியவன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கல அப்படின்னு சொல்லி மணியால அடிக்க வராயா அவன் இருக்கிறதே மணி உயரம் தாண்டா இருக்கான் யாரப்பா பிரம்மதேவா ஒப்பன் சொல்றது என்ன அவனால உற்பத்தியானவன் நானா இருந்தாலும் சரி சரி இப்பொழுது உலகத்து பிரபஞ்சத்துல நான் தான் பெரியவன் நீ தான் பெரிய ஆளுங்கிற யாரியா பின்ன ஐயா அவன் ஏதாவது பேசிட்டு இருந்தாலும் சொன்ன மாதிரி அடிச்ச மாட்டேன் மண்டிய உடைப்பாங்கிற யாரப்பா பிரம்மா யாரையா பகவானே உங்க ரெண்டு பேத்துக்கும் வாக்குவாதம் என்பது வேண்டாம் அதனால இப்ப உலகத்தை நான் தான் பெரியவன் சொல்றேன் அதனால ரெண்டு பேர்களும் நான் இப்பொழுது மின்னுக்கும் மண்ணுக்கும் விஸ்வரூபம் எடுக்கிறேன் அதனால சடாமுடைய பாதத்தையும் இருவர்களை யார் ஒருவர் பார்த்து வருகிறீரோ அவன் தான் உலகத்துல முதல் கடவுள் என்ன சொல்ற அப்படியே ஆகட்டுங்க அப்படி என்றார் அதேபோல அண்டவராகக்கூடிய சிவபெருமானானவர் எப்படி ரூபம் எடுக்கிறார் அவர் வெண்ணைக்கும் முடியும் யார் ஒருத்தவர் இருவர்கள் யார் ஒருவர் பார்த்து வருகிறீர்களோ அவர்தான் உலகத்துல முதல் கடவுள் அப்படி என்றார் பார்த்தார் பகவான் ஐயா சிவபெருமானே உங்களுடைய அடி பாதத்தை பார்த்து நான் கிளம்புகிறேன் அப்படி என்றார் அந்த நேரத்தில் மும்மூர்த்தி தேவராக வரக்கூடிய பகவான் வரப்படுது பூர்வை என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம் எடுத்தார் அதுதான் தம்பி பன்றியோட முகத்துல இன்னைக்கு பார்த்தாலும் சரிதான் சங்கு இருக்கும் பகவான் கூர்மை என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம் எடுத்து பூமியை துளைத்த வண்ணமாக செல்கிறார் பிரம்மதேவரானவர் அன்னபட்சியாக உருவத்தை எடுத்து ஆகாய மார்க்கத்தில் பறந்து வருகிறார் அன்னபட்சி இந்த உதடெல்லாம் தெரிஞ்சு போச்சு பகவான் அப்பொழுது சிவபெருமானுடைய பாதத்தை இன்னும் பார்க்க முடியலையே அப்படி என்று இனிமேல் நம்மளால் பார்க்க முடியாது அப்படி என்று முக்தி எழுந்தார் தம்பி அதுதான் சில்லிகாவன் என்று முதல்ல சொன்னாங்க இரண்டாவது அதுக்கு பெயர் பகவான் அங்கே திருமுக்தி எழுந்தபடிதான் திருமுட்டம் இன்னைக்கு ஸ்ரீமுஷ்டம் அந்த இடத்துல பகவான் முட்டி எழுந்தபடினால் பன்றியாக கூர்மை என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம் எடுத்து இன்னைக்கு மக்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறார் அதே போல போது பகவான் என்னால பார்க்க முடியல அப்படி என்று தெய்வலோகம் வந்து அடைந்தார் என்ற அன்னபட்சியாக இருக்கக்கூடிய பிரம்மதேவன் வாயு மண்டலம் மருந்து மண்டலம் இதையெல்லாம் கடந்து விட்டார் ராஜேஷே ஒரு மனிதனுக்கு முக்கியமான பொருள் என்ன பொருள்கிறார் என்ன இருந்தா உயிர் வாழலாம் காத்து இருக்கணுங்க காத்து இருந்தாலும் வாழலாம் ஏன்னு கேளு சுவாசிக்கிறதுக்கு காத்து இருந்தா நல்ல உயிர் 48 நாள்னு சொல்றான் பச்சை தண்ணியும் குடிப்பதற்கு ஜலமும் சுவாசிப்பதற்கு காற்று இருந்தா இந்த உசிர வாழலாம் இந்த காத்து இல்லாவிட்டா காத்து இல்லைன்னா என்ன ஆகும் காத்து உயிர் வாழ முடியாதுங்க கட்டை காத்துதான் போயிடுச்சு நீ எங்க இருந்து நாடு பிடிக்கும் பிரம்மதேவன் என்ன பண்றான் வாயு மண்டல வர்ணமண்டலத்தை தாண்ட உடனே ரெக்க அப்படி ரெக்க விரிச்சதுதான் இப்படியே விழித்த கண்ணாவது விழித்த கண்ணோட நிக்கிறது அந்த நேரத்துல சிவபெருமான் பார்த்தார் ஐயோ பிரம்மாவுக்கு அப்பொழுது ஆபத்து வந்து விட்டது நம்ம சடாமுடியில இருக்கக்கூடிய சடாவரத்துல இருக்கக்கூடிய தாழங்கண்ணி இப்போது கீழே இறக்கி விடும் இத பார்த்துனாச்சு இவன் கீழே இறக்கி சென்றா இவன் உயிர் தப்பிக்கலாம் இல்லை என்றால் இவன் உயிர் இங்கே போய் விடுவேன் அப்படி என்று தன்னுடைய சடாமுடியில இருக்கக்கூடிய தாழங்கனையோ கீழே இறக்கி விட்டாருங்க தாழங்கனியானது கீழே
தெரிய வருகிறது. அவங்க நேரத்தை பார்த்து விட்டார் யாரு பிரம்மதேவன். என்ன கேட்கிறா? அது எங்கிருந்து எங்கு அப்படின்னு கேக்குறீங்க. சிவனின் ஜாடா பாரத்து நானும் வந்து கொண்டிருக்கின்றேன். என்ன பார்த்தா உனக்கு அண்ணன் பச்சியா தெரியுது. ஈசன் முடியாது அம்மா தலைகடியே அது அண்ணன் பச்சி அவனையே முழுவதும் நிச்சயம் செய்யக்கூடிய பிரம்மதேவன் நானு அப்படின்னதுதான். ஐயா ஏப்ப அன்னபட்சி அவதாரத்தி ஏப்ப பறந்து கொண்டிருக்கிறீங்க. உங்க ரெக்கையில உள்ள ரோமெல்லாம் கொட்டி போய்விட்டது. காடு வாங்குது, கூடு போங்குது. இங்க கொஞ்ச நேரத்துல உங்க உசுறு போக போகுது. இங்க எதற்காக வந்தீங்க? என்ன காரணம்? ஏன் இப்படி ஆயாயத்துல பறந்துகிட்டு இருக்கீங்களே? இது என்ன காரணம்? எம்மா தாழம்பெண்ணே, எனக்கும் என் தந்தைக்கும் சண்டையானது வந்து விட்டது. அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்துருச்சு. அப்பனுக்கும் பிள்ளைக்கு சண்டை. உலகத்துல யார் முதல் தெய்வம்? அவர் முதல் தெய்வமா? நான் முதல் தெய்வமா? வாக்கு வாரமாக ஏற்பட்டு விட்டது. சிவபெருமான் வந்தார். என்னோட அடிபாத்தையும் முடிய எவர் ஒருவருடன் பார்க்கின்றாரோ அவரே உலகத்துல பெரியார் அப்படி என்று தெரிவித்து விட்டார். அவரோ விண்ணுக்கும் மண்ணுக்கும் சுயரூபம் எடுத்து நின்று விட்டார். என் தந்தையாகப்பட்டவர் அடிபாத்தை பார்த்து சென்றார். அவர் பார்த்தாரா இல்லை என்று தெரியவில்லை. நானும் முடிய பார்ப்பதற்காக மேலே வந்தேன். இன்னும் எவ்வளவு தூரம் போகணும், எதுவரை வந்திருக்கோம் ஒண்ணும் தெரியல. இதுக்கப்புறம் மேல போறதுக்கு எப்படி போறதுன்னு தெரியலம்மா. அப்படிங்கிற அம்மா நீ பூமியை பார்ப்பதற்கு எவ்வளவு காலமா வந்துட்டு இருக்க? வெகு காலமா வர பூமியை பார்க்க முடியல. சிவனுடைய சடாமுடிய பார்க்கணும்னா அம்மா காலம் ஆகும், எவ்வளவோ காலம் ஆகும். சரி இருக்கட்டும். இருந்தாலும் நீயோ தாழகண்ணியா போன, நானும் அப்போது ஏன்னா டிஸ்ட்ரிபியூட் செய்யக்கூடிய பிரம்மதேவனா போனேன். அம்மா எனக்கு ஒன்னால ஒரு உதவியாக வேண்டும், ஒரு காரணம் ஆகணும். என்ன உதவி? என்ன உதவி? ஒரே ஒரு பொய் சொல்லணும். பொய் இதான ஒரு பெருசு சொல்லு. எதுக்காக? அம்மா யாரு கேளு, உலகத்திலே இப்ப பிறந்தது பொய் தான். முன்ன ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன இருந்தது உண்மை. இப்ப வந்தது பாரு பொய். பொய் வந்ததுதான் மானம் மும்மாறி மழை பெய்யுது. மக்கள் விதைச்ச பயிரெல்லாம் சேமா சேமமா விளையுது. என் ஊர்ல வெறும் 35 அடிதான் இருக்கு, உளுந்துல ஒரு காய் கூட இல்ல. அதே மாதிரி ஏழு கேளு, ஒரு பொய் தான். நீ 9 பொய்லாம் எனக்கு சொல்ல வேண்டாம். என்னன்னு கேட்கிறியா? உலகத்துல தேவர் சபை போட்டிருக்கோம். இந்த மாதிரி தேவர்களை வந்திருப்பாங்க. என்ன கூப்பிட்டு யாரப்பா பெருமா சிவனுடைய சடாமுடைய பார்த்தாயா அப்படின்னு கேட்பாங்க. என்ன சொல்லணும்? நான் பார்த்தேன்னு சொல்லுவேன். அதுக்கு பார்த்ததுக்கு அத்தாச்சி எங்க அப்படின்பாங்க, சாட்சி எங்கம்பாங்க. இதோ தாயகனி இருக்கிறது உன்னை கேட்டா ஐயா பிரம்மதேவன் சிவனுடைய சடாமுடிய பார்த்தது உண்மைதான் அப்படின்னு ஒரு வார்த்தை நீ சொல்லிட்டினா நான் தான் பெரியவன். என்னால முடிஞ்சதை உனக்கு நான் அப்புறம் செய்வேன். அவங்க உண்மையான கேட்டு தலையாட்டினா போதும். அப்படி ஒரு ஆட்டு ஆட்டினாலும் போதும். நீ வாய திறந்து சொல்ல வேண்டாம், தலையாட்டினா கூட போதும். பார்த்தது உண்மையா அப்படின்னு ஒரு ஆட்டு ஆட்டினா போதும். அப்படின்னா ஆட்டா பிரம்மதேவன் உயிர் போற கட்டத்துல ஒரு மனிதனுக்கு ஒரு பொய் சொல்லலாம்னு சொன்னாங்க. அதனால உங்களுக்கு உயிர் பிரிய கூடிய கட்டமா இருக்கு. அதனால நீங்க பார்த்தது உண்மைன்னு நான் சொல்றேன். வாங்க போவோம். அப்படி கிடையாத பிரம்மதேவனை அழைத்துக் கொண்டு விடாத்தனமும் வந்து அடைந்தாங்க. தேவர் சபையானது கூடியது. தேவர்கள் வந்த பகவானே, பகவானுடைய பாதார விந்தத்தை நீங்க பார்த்தீங்களா? முடியல. சரி சரி கண்ணா அவர்கள் பிரம்மதேவா சிவனுடைய செடவுடைய பார்த்தாயா? பார்க்கவில்லை. நான் பார்த்தையா? பார்த்துட்டு எனக்கு தெரியும். நான் பார்த்துட்டேன். பார்த்துட்டு வந்துட்டான். கேளு
உன்னை என்கிட்ட நீ வரும்போது உனக்கு வயசு என்ன 13 வயசு இருக்கும். அதுல இருந்து ஜாதகமே என் கையில இருக்கு. அதனால நான் இந்த ஊருக்கு வரும்போது எனக்கு வயசு என்ன இருக்கு தெரியுமா? ஒண்ணு மாதிரிதான் இருக்கும். இன்னும் உச்சா இருப்பேன். ஆனா முடி இதுல இருக்கும். இந்த பம்பப்பு வாங்கிட்டு என்ன பாடுபடுதோ அது மாதிரி என்கிட்ட தான் அந்த இடத்துல ஒரு கூரை கட்டடம். இது கூரை கட்டடம். இங்கே சாப்பிட்டு இங்கே 11 நாள் கதை. இந்த கோயில்ல குறைஞ்சது நான் பம்படிச்சு ஒரு 15 வருஷம். சிவனுடைய சடாமுடிய பார்த்தாயா பார்க்கலையா? நான் பார்த்தேங்க. பாத்தியா? நான் பார்த்தேன். பாத்தியா? நான் பார்த்தேன். அதுக்கு அத்தாச்சி சாட்சி. அதுக்கு அத்தாச்சி தாழ்வு பெண்ணு. சிவனுடைய சடாமுடிய பார்த்தது உண்மையா? சரோவரத்தை பார்த்தது உண்மைதான். உண்மைதான். பார்த்தது உண்மைதான். பாத்தீங்களா? சாட்சியை பாத்துக்கீங்க. அம்மா யாரு கேட்டீங்களா? ஒரு மனிதனுக்கு போதுகாலம் வந்து விட்டார். வருங்கால கண்ணு மறைச்சு கொடுப்போம். அதனால என்னுடைய சடாமுடியில உள்ள நான் தூக்கி வச்சு அழகு பார்த்து கொண்டிருந்த அந்த ஜெனிதம் உனக்கு முடிந்து விட்டது. தமிழரு ஏனென்றால போகுது. ஏன்னா என்னுடைய கோபம் உனக்கு தெரியாது. பிடி இதை கொடுத்து எந்த உள்ள தெய்வங்களுக்கும் பொதுவாக போக வேண்டும், பூவாக போக வேண்டும். பிடி சாபம். வச்சவருக்கு மனம் இருக்காது, வைக்காதவருக்கு மனம் இருக்கும். மீண்டும் நீ கழுத வெற்றியாக போக வேண்டும். பிடி சாபம். சுவாமி உங்களுடைய கடாமுடியில அமர்ந்து நான் அழகு பார்த்து கொண்டிருந்த தேவர்களும் அப்பொழுது வரக்கூடிய மக்கள்களையும் பார்த்து கொண்டிருந்த எனக்கு ஒரு பொய் சொன்ன இப்பேற்பட்ட சாபமா அப்படி என்ற தாழம்பூவானது அழுதது கதறியது. அம்மா மறுவிதி வந்தால் படுவிதி பட்டுதான் ஆக வேண்டும். உன் தலையில எழுதி எடுத்து இனிமேல் மாறப் போகிறதா? அதுதான் தாழம்பூவை வச்சவருக்கு மனம் இருக்காது. அந்த பூவை யாராச்சும் தலையில வச்சிருக்காங்களா? கிடையாது. அப்படியே தலையில வச்சாலும் அவர்களுக்கு மனம் இருக்காது. வைக்காதவருக்கு மனம் இருக்கும். அந்த தாழம்பூவை ஆடு ஆத்து வரும், ஓடுகிற பூத்து இருக்கும். இங்க இருந்து போகும்போது அந்த பூவானது வாசம் நடக்கும். இன்னைக்கு நானே ரொம்ப நாள் கழிச்சுதான் தாழம்பூ எனக்கு தெரியும். ஆத்துக்குறிச்சி ஓடையில இருந்தது. தாழங்கனியே பார்த்தேன். அதுல டக்குன்னு தாழம்பூவை ஒடிச்சு மோங்கும் பார்க்க கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டா அந்த தாழம்பூவுல கொடிய ராஜநாகமானது குடி இருக்குமா? ஏன் அதனுடைய மனத்துக்கு. அது போல மீண்டும் அப்பொழுது பெருமதேவனை கூப்பிட்டா, பெருமா நீயோ மும்மூர்த்தி தேவனிலே ஒருவர். எப்பொழுது நீ பொய் வாக்கு உரைத்தாயோ பிடி உனக்கு சாபம். இந்த பூலோகத்திலே தெய்வலோகத்திலே பிரம்மா ஆலயம் என்று உனக்கு ஆலயம் இருக்கக்கூடாது. அப்படி ஆலயம் இருந்தாலும் 6 கால பூஜை என்பது உனக்கு நடக்க கூடாது. பிடி அப்படி என்று சாபத்தை கொடுத்தார். அது மட்டும் கிடையாது. அது மட்டும் கிடையாது. சாபம் கொடுத்தீங்க எனக்கு. எல்லா நாளும் குடியிருக்கக்கூடிய என் மனைவி சாரதாம்பா நான் பொய் சொல்ல போனே அவளாவது தடுத்து பொய் சொல்ல வேணான்னு தடுத்துக்கலாம்ல. சொல்ல வச்சவங்க மனைவிக்கு சாபம் கொடுப்பாங்க. அது மட்டும் கிடையாது. பூலோகத்தில் சென்று நீ மானிடனாக பிறக்க வேண்டும். மானிடனாக பிறந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும். அந்த பெண்ணை திருமணம் செய்து சிலது காலம் அவளுடைய இல்லற வாழ்க்கையில ஈடுபட வேண்டும். குடும்பம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், அந்த கஷ்டங்களை பாராதூரங்களை நீ அறிய வேண்டும். 4 பெண் குழந்தை, 3 ஆண் குழந்தை, 7 குழந்தைக்கு நீ தகப்பனாக வேண்டும். அப்படி தகப்பனாகி மீண்டும் அப்பொழுது பூலோகத்தை ஆசை விட்டது. இந்த பாராதூரம் என்னை விட்டு அகல வேண்டும் என்று முதல்தான் அந்த ஜென்மமே நீ தெய்வலோகம் வந்து அடைவாய். மீண்டும் பிரம்மதேவனாக மாறுவாய். அப்படி என்று பிரம்மாவுக்கு சாபத்தை கொடுத்தார். மீண்டும் அப்பொழுது கலைவாணி சரஸ்வதி அழைத்தார். யாரம்மா சரஸ்வதி? சிறியோர்கள் முதல் பெரியோர்கள் வரை நாவிலே இருந்து உரைச் செய்யக்கூடியவள் நீ. கணவனுடைய நாவிலே இருந்து எப்போது நீ பொய் வாக்கு உரைத்தாயோ பிடி உனக்கு சாபம். பூலோகத்திலே நீ மானிட பெண்ணாக பிறக்க வேண்டும். மானிட பெண்ணாக பிறந்து ஒரு மானிட ஆடவனை நீ திருமணம் செய்ய வேண்டும். திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையில ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபட்டு 4-7 குழந்தைக்கு நீ தாயாக வேண்டும். தாயாகி பாராதூரத்தை அறிந்து விட்டு பூலோகத்தை ஆசை விட்டது என்று மகனத்தான் மீண்டும் நீ தெய்வலோகத்தில் மீண்டும் சரஸ்வதியாக உருவத்தை மாற்றுவார். பிடி உனக்கு சாபம் என்று இருவர்களுக்கு சாபத்தை கொடுத்தா ஆரம்பிக்கலாம்.
தேவர்களை சாபம் பார்ப்பது சாபம் பெற்று காற்றாக உருமாறி அலையாக அருவியாக அழிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அக்ராய பட்டத்தில் நடக்கக்கூடிய கதைகளையும் சொல்லி வருகிறேன். அகிலாயிர பள்ளத்திலே போது வேறாழ்வார் முனிவருக்கும் காமுகாதேவிக்கும் குழந்தை என்பது கிடையாது. வெகு காலமாக குழந்தை இல்லாமல் சிவபெருமானை நோக்கி அருகண்ட தவமும் செய்து வருகிறார். ஆரோக்கியமும் அரகரனார் எல்லாம் செய்வேன். மனைவியை திருமணம் செய்து 12 வருட காலமாகிறது. குழந்தை என்பதை கிடையாது. ஒரு புத்திரன் இல்லையே. யாருக்கு என்ன குறைதான் செய்த, யாருக்கு என்ன தீர்ப்பு செய்த. இந்த ஊருக்கு வரணும்னு வச்சுக்க, வந்த உடனே நம்மள என்ன கேட்பாங்க? வா தம்பி, பம்பா தம்பி, கல்யாணம் பண்ணிட்டியா? புல்லு எத்தனை இருக்கு? சௌகரியமா இருக்கியா? வீட்டுல நல்லா இருக்காங்களா? புல்லுவா நல்லா இருக்கா? ஒரு நல்லா கேட்பாங்க. தம்பி, பம்பா தம்பி, உன் வீடு பத்து வீடா? எத்தனை நட வச்சிருக்க? எம்மா பவுன் வச்சிருக்க? எம்மா மனம் வச்சிருக்க? அதையா கேட்கிறாங்க? கிடையாது. தம்பி, ராஜாச்சு கல்யாணம் ஆயிடுச்சா? மனைவி நல்லா இருக்காங்களா? எத்தனை புல்லு வைப்பா? ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? நல்லா சிவமா இருக்காங்களா அப்படின்னு தான் கேட்பான். அதே போல இந்த உலகத்தை ஆள்வதற்கு ஒரு குழந்தை இல்லையே. அக்ராயிர பட்டத்துல உன்னை திருமணம் செஞ்சு 12 வருடமாகிறது. ஒரு மாமாங்கம் கல்யாணம் ஆகியும் குழந்தை இல்லாத பாவியாக்கி விட்டோம் என்று ஆட்டார் எப்பொழுது வேறாடு காமகாதேவி நான் இன்று சென்று கம்பாதிகாரியிலே கம்மமானதாட்டி சிவபெருமானை குறித்து அரிதாக தவம் செய்து சிவனிடத்தில் வரம் பெற்று வருகிறேன். நீயோ இங்க வீட்டிலே அமர்ந்திருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி இருக்கக்கூடிய பேராடு கம்பாதிகாரியில வந்து தவம் செய்தார். அவருடைய தவத்தை வச்சு சிவபெருமானவர் அங்க இருக்கக்கூடிய பெருமதேவனை ஒரு எலுமிச்சங்கடியாக டிஸ்ட்ரிபியூட் செய்து அவர் செய்யக்கூடிய தவகமத்துக்கு அருகிலே அப்பொழுது கங்கையானது ஓடுகிறது. கங்கையில அந்நேரத்திலே விலக்கிவிட்டார். உனக்கு குழந்தை பெருமான அச்சயத்திற்கு நான் சென்று வருகிறேன் அப்படி என்று சிவபெருமான் சொல்லிவிட்டு கைலகிரிக்கு மாகையாக மறைந்தார். பார்த்தார் பேராளர் கண்ணை விழித்து பார்க்கும் பொழுது கனியானது அப்பொழுது மெதுக்கு வருகிறது. அந்த கனியை கையில் எடுத்து அந்த நேரத்தில் அப்பொழுது தன் மனைவியாக விலகி வரக்கூடிய எல்லாரும் நாடு அறியார். என்னைக்கு உன் கழுத்துல நான் தாலி கட்டினோம் ஒப்பம் சொன்னா பாலா பொங்கும். பொங்குச்ச இல்ல இல்ல ஆமா அது வாஸ்தவம் தான். அது பொங்கும் தான். உங்க அப்பான்னு சொன்னா என் மொழ பானை எடுத்து பிடிக்கிற நேரம். ஆமா நீ எதாவது மாத்திக்கிட்டு சொல்லக்கூடாது. உங்க அப்பா எனக்கு மாமனார் என்ன சொன்னாரு? என் மொழ நேரம் உன் வீட்டுல அடி எடுத்து வச்சா உன் வீடு அப்படியே இருக்க 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 குச்சி வீடா இருக்கிறது மாடி வீடா ஆகுனாரு. உனக்கு எப்படி எட்டு? நீ இருக்கிறது 1.5 எனக்கு எப்படி அட்டா? அவன் 3 பில்லர் போட்டு ஓட்டிருக்கான். எப்படி நான் கைய வச்சா எட்டுமா? ஒன்னாலதான்
சும்மா சொல்றதா நீ வந்து அடி எடுத்து வச்ச ஆமா சனிமூல செவரு இப்ப நல்லா இருந்த செவரு பொத்துன்னு நின்றுது. ராசி ராசி மழை பெய்ச்சுது அதோட இல்ல அம்மா ஒப்பம் சொன்னா என் மூளை கட்டிட்டு போனீங்கன்னா அதோட 1 இல்ல 2 இல்ல 5 புள்ளுவோ 6 புள்ளுவோ பிள்ளையா அங்க பெருகும் அப்படின்னா அந்த குத்திட்டு போயிருந்தாங்க அடிச்சு விடுவாங்க உள்ளகாரங்க அம்மா அப்படின்னா அனாதாரம் முடிச்சவ கல்யாணம் பண்ணிட்டு வந்து 12 வருஷம் ஆச்சு ஒரு புழுவா பூச்சியா புள்ளையா குட்டியா ஒண்ணு இல்ல